அறிவு இருக்கு, இன்னொன்று பகுத்தறிவு இருக்கு. உடனே ஒருத்தருக்கு டவுட் வந்தது. ஒரு முடிவு எப்பவுமே டவுட் வந்தால் பழைய கதையெல்லாம் முடிவெட்ட தான் போவாங்க. ஒரு முடிவெட்ட போயிட்டு இந்த அறிவு பகுத்தறிவுன்னு சொல்றாங்களே, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. இப்படியே பார்த்தாரு அவர். அப்போ அவருடைய தியானத்தில் இருந்தார். இவன் விடல, இவர் ஏதாவது கேள்வி கேட்டு நம்ம அவர் மடக்கம் அப்படிங்கிற திருப்பி திருப்பி கேட்குறான். தம்பி முடிவரே, அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. உடனே அந்த முடிவை பார்த்தார். இவன் உணவட்டம் போட்டிருக்கு, பதில் சொல்லிதான் வந்துட்டு தம்பி அப்படி நின்ன வாடத்துல நேராக நில்லு அப்படின்னார். நின்னா ஒரு கால தூக்கு அப்படின்னார். உடனே ஒரு கால தூக்கினான். ஓகே, வெரி குட். அந்த ஒரு காலம் மேலே தூக்கின வாரத்துல இன்னொரு காலையும் மேலே தூக்கு அப்படின்னார். உடனே அவனுக்கு பகிர்ந்தது. ஏன்னா ரெண்டு காலம் தூக்கினா கீழே விழுந்துவான். உடனே அந்த முடிவை பார்த்து நீ என்ன மென்டலா, ஒரு காலம் மேலே தூக்கிட்டு இன்னொரு காலம் மேலே தூக்கினா கீழே விழுந்துருவோமே அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப அதுதான் சொன்னான். தம்பி, நான் சொன்ன உடனே ஒரு காலம் மேலே தூக்கினா பத்தியா, அதுதான் அறிவு. அதே சமயத்தில் இன்னொரு காலையும் மேலே தூக்குனா கீழே விழுந்துருவோன்னு உனக்கு தெரியுது பத்தியா, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு ஒரு விடைக்கு ஒரு கேள்விக்கு தானே ஆன்சர் போடாங்க. அதே போல இந்த அறிவும் பகுத்தறிவும் கொண்ட மனிதர்கள் நாம தான். மற்ற உயிரினத்துக்கு எதுக்குமே அது கிடையாது. எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இதை கொண்ட நீங்க உங்களை நீங்க நெல்வழிப்படுத்திக்கணும். உங்களுடைய ஆளுமை பண்பை வளர்த்துக்கணும். நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும். இந்த பருவத்தில் இது பதிமண் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, டீனேஜ். இந்த பருவத்தில் நீங்க பதியம் போடக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். உங்களுடைய பாதை மாறிவிடக்கூடாது. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடியது எல்லா மீட்டிங்லையும், மனிதன் கண்டுபிடித்த இயந்திர